ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வை வந்து காண்டக்ட் பண்றாங்க. ஸோ டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர், இந்த ரெண்டு தேர்வுமே வந்து டிஆர்பி போர்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாசமே வந்து அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லை. பட் இருந்தாலுமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டிஆர்பி போர்டு வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர், அதே மாதிரி நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர், இந்த ரெண்டு தேர்வுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வை வந்து காண்டக்ட் பண்றாங்க. ஸோ டெட் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர், இந்த ரெண்டு தேர்வுமே வந்து டிஆர்பி போர்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து நியமன ஆணை கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியமன தேர்வு இந்த 2025ல வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்கொயரி பண்றீங்க. நீங்க எல்லாருமே டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை பார்த்தீங்க அப்படின்னா அதுல செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 1205 இடங்கள் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதமே வந்து அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லை. பட் இருந்தாலுமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டிஆர்பி போர்டு வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ வேணா டெட் எக்ஸாம் எப்படி சொல்லாமல் பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணி நியமன தேர்வுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே தாராளமாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் வராது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெட் எக்ஸாமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. பட் டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல், ஏன் அது வந்து ஆனுவல் பிளானர்லேயே பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆனால் இருந்தாலுமே டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சுற்றி சொல்கிறத கேட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் லாஸு. ஸோ ஷெடியூலில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி டெட் பேப்பர் 1 நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் அதுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, அதை செக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, நியமன தேர்வுக்காக நீங்கள் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பாடத்திட்டம் உங்களுடைய மேஜர் பாடம் என்னமோ அந்த பாட வாரியாக வந்து கிட்டத்தட்ட 9 பாடத்துக்கு வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது பட்டதாரி ஆசிரியருக்கு, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, ரெண்டாவது மேஜர் மட்டும். ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள தமிழ் பாட புத்தகம், அதே மாதிரி +1 +2 சிறப்பு தமிழ் இதை படிக்கிங்க அப்படின்னா தகுதி தேர்வில் உங்களால் தகுதி பெற முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் குரூப் 4க்கு படித்தேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியாது. யார் படித்தது திரும்ப படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க. மெயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாடம் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா தமிழ்ல இருந்து 150 வினாக்கள், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல இருந்து 150 வினாக்கள், ஜியாகிரபி 150 வினாக்கள், விலங்கியல் 150 வினாக்கள், இந்த மாதிரி பாடம் சார்ந்த உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் கேட்க போறாங்க. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர்ல மேபி நீங்க அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்க இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரெஷராக நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களுமே சிலபஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு
பேசிக் என்ன அதை நீங்கள் நல்லா பாருங்கள். ரெண்டாவது டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிங்களோ சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டு படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களுடைய பாடம் சார்ந்த டேட்டா என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸில் வந்து யாரெல்லாம் நோபல் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எதுக்காக வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ கரண்ட் டேட்டில் நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர், அதே மாதிரி நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர், இந்த 2 தேர்வுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து மாறும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் அப்டேட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் எக்ஸாமை ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ், டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வுக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.